சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு ஆன்லைனில் நடந்த ஒரு ரேண்டமான ஒரு பிட்ஸ் கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா லுட்விக் ஹேமர் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டருக்கும் மேக்னஸ் கார்ல்சனுக்கும் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆட்டமாக இருந்திருக்கு. பட் நம்ம வந்து இந்த கேமை வந்து கவர் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இது ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் கமெண்ட்டில். ஸோ அதனால் வந்து இந்த கேம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா இதோட முடிவு தான் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை வந்து பார்க்கலாம். இந்த கேமில் வந்து லுட்விக் ஹேமர் அப்படிங்கிற பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவரை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இவர் ஆக்சுவலாக நார்வேஜியன் தான். ஸோ இவருமே நார்வே நாட்டை சேர்ந்தவர். 2013 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடந்தபோது இவர் தான் வந்து மேக்னஸ் கார்ல்சனோட மெயின் செகண்டாக இருந்தார். ஸோ செகண்ட் பிளேயர் வச்சுருப்பாங்க இல்லையா, டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே முக்கியமான ஈவெண்ட் விளையாடுறவங்க. ஸோ அதில் இவர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் செகண்டாக வந்து மேக்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு கூட. ஸோ இவங்க வந்து ரேண்டமாக வந்து விளையாடும்போது இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நடக்குது. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, மேக்னஸ் கார்ல்சன் வந்து இதை ஸ்ட்ரீமிங் வேறு பண்ணியிருக்கிறாரு. பட் அந்த ஸ்ட்ரீமிங் கிளிப்பை நமக்கு வந்து நான் பார்க்கல. பட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன நடந்ததுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா அது ஏதாவது கடுப்பாக பேசியிருப்பாரு. எனிவே கேம் வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் ஒரு வீக்கான ஒரு பிளேயரோட அல்லது எப்போவுமே பிளிட்ஸ் கேம் ஆடும்போது அவர் இந்த மாதிரி தான் விளையாடுவார். லைக் G6 மாடர்ன் டிஃபென்ஸ் சூஸ் பண்ணுறாரு. பான் டு D4, அதுக்கப்புறம் E6 வந்து மூவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா E6 அதிகப்படியாக யாருமே விளையாடவே இல்லை. 2 கேம் தான் இருக்குது. அது கூட ரொம்ப ஐ திங்க் எம்பிஎல்லும் ஹிகாரு நகமுரா ஆடிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விளாடிமிர் அஃப்ரோமீவ் அப்படிங்கிற ஒரு பிளேயர், இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த மூவ் ஆடிருக்காங்க. ஏன்னா E6 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான மூவ் பிளாக்கோட பர்ஸ்பெக்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது. ஸோ நைட் F3, நைட் டு E7. ஸோ ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே விளையாடுறதுக்கு நினைக்கிறாரு. பட் எவென்ச்சுவலி சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுவார். பான் டு H4. ஸோ இதை வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, H4 H5 போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் H6 போட்டு இப்போ நம்ம திரும்பவும் H4 H5 வந்தீங்கன்னா நான் G5 விளையாடுவேன். அப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து G4 கூட விளையாடுவேன் அப்படிங்கிறது தான் எங்கள் ஐடியா. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து ஆச்சரியமாக நம்ம இங்கே நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ நைட் டேக்ஸ் G5, ஹெச் இன்ட்டு G5 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் G5. ஸோ இது இப்போ கூட ஈவன் ஆஃப்டர் திஸ் சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒயிட் இஸ் பெட்டர். இது நம்மளால் நம்பவே முடியாது. பட் ஒயிட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கும். பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ப்ளே பண்ண முடியும். 3வது ஹெச்பான் வந்து பாஸ் பான். ஸோ ஈஸியாக வந்து தோல்வியோட வாய்ப்பு இருக்குது. பட் மேக்னஸ் இந்த மாதிரி தோப்பாரா அப்படின்றது தெரியாது. பட் ஓகே, H5 விளையாடிருந்தால் இது நடந்திருக்கும். பட் கேமில் வந்து பிஷப் F4 வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு G7 கேசல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. அதனால் கேசல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி குயின் டு D2 விளையாடுறாரு. இந்த பொசிஷன் நீங்கள் நைட் C3 விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட் C3யும் மெயின் மூவ் தான். பிளாக் வந்து கேசல் பண்ணாங்க அப்படின்னா அப்போ கூட குயின் D2 விளையாட முடியும். கிங் H7 அண்ட் தென் பிஷப் டு D3. ஆல்ரெடி ஒயிட் இஸ் வின்னிங் திஸ் கேம். அந்தளவுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே குயினை D2ல போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு கார்ல்சன். அதுக்கப்புறம் E5 க்ளோசிங் டவுன் த பொசிஷன். இந்த E5 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவோக் பண்ணுறதே ஃப்யூச்சரில் இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி F5 ஸ்கொயருக்கு வர்றது தான் வந்து முக்கியமான விஷயமா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் நிறையா மாடர்ன் டிஃபென்ஸ் பிளேயர்ஸ் அல்லது வந்து பிரிஸ் டிஃபென்ஸ் பிளேயர் இந்த மாதிரி விளையாடுறது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ பான் டு C5 உடனே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸோ இந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய பான்ஸாக டார்கெட் பண்ணுறாரு. C3, நைட் BC6, அதுக்கப்புறம் நைட் டு A3. ஸோ நைட் B5, அடுத்து நைட் டு D6 இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. அதனால் உடனே வந்து அவர் கிங் F8 வந்து போகிறாரு. அல்லது A6 கூட இங்கே விளையாடலாம், தப்பு கிடையாது. ஸோ A6 அண்ட் தென் சப்போஸ் A6 நீங்கள் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கலாம், நைட் டு C2 அண்ட் தென் இந்த குயின் சைடு எக்ஸ்பான்ஷன் சொல்லக்கூடிய இந்த மூவ் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். B6 அல்லது ஸோ அந்த மாதிரி டெவலப்பிங் மூவ் அல்லது பிஷப் டு D7 எது வேணால் விளையாடலாங்க. பட் கேமில் வந்து அவர் கிங் F8 புஷ் பண்ணிடுறாரு. D டேக்ஸ் C5. ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பான் வந்து ரீகேப்சர் பண்ண முடியாது, நான் வந்து ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ஐடியா. ப்ளஸ் சென்டரில் இவ்வளோ பெரிய கண்ட்ரோல் வந்து, அதுவும் D6 ஸ்கொயரில் இவ்வளோ பெரிய கண்ட்ரோல் வச்சுருக்கிறாரு. இந்த இடத்துல திரும்பவும் நைட் B5, நைட் டு D6 ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸாக இருக்கும். பட் அது அலோவ் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல. பாருங்கள், பான் டு B6. ஸோ பான் டு B6 விளையாடினோடனே இன்னொரு பானை கொடுத்துட்டு டெவலப்மெண்ட்டில் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ குயின் இன்ட்டு B6. இப்படி தான் வந்து அவர் எப்போவுமே விளையாடுவார். நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேண்டம் பில்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஓப்பனிங்கை வந்து பண்ணிவிட்டு அப்படி இப்படி எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கேமுக்குள்ளே வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து முயற்சி பண்ணுறாரு.
ஸோ குயின் டேக்ஸ் B6, அதுக்கப்புறம் பிஷப் டு D3 வந்து விளையாடுறாரு. இந்த நிலையில் கூட நம்ம நைட் டு B5 தாராளமாக விளையாடலாம். பட் பிஷப் டு D3, பிஷப் A6 போட்டு, ஏன்னா சம்டைம்ஸ் இந்த நைட் இங்கே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெட்டுறதுக்கு தான் தோணும். ஏன்னா அந்த நைட் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் F5 ஸ்கொயரில் இருந்துட்டு. ஸோ பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வச்சே சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு B4. பான் டு B4 விட சிறந்த நகர்வு எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷப்பை வெட்டுறது தான். குயின் இன்ட்டு A6, அடுத்து நைட் C2, சென்டர் ஆஃப் த போர்டுக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். மேபி குயின் செட் கேஸ்லிங் கூட முயற்சி பண்ணலாம். அல்லது குயின் ட்ரேட் பண்ணிவிட்டு கிங்கை சென்டரில் வச்சுட்டு அப்படியே கூட கேமை கண்டினியூ பண்ணலாம். பான் டு B4 விளையாடுறாரு. நல்ல மூவ் தான். பான் டு D4. ஸோ பான் டு D4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து ஒன்லி மூவ் டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய அட்வான்டேஜ் வச்சுக்கணும் அப்படின்னா பான் டு B5. இது ரொம்ப இது பிளிட்ஸ் கேமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இவ்வளோ பெரிய கால்குலேஷன் இந்த குயிக் டைமில் வந்து நடந்திருக்குமா அப்படின்றது சந்தேகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கால்குலேஷன் இங்கே பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. ஏன்னா இந்த இடத்துல குயின் அட்டாக்கில் இருக்குது. ஸோ எப்படின்னா D இன்ட்டு C3, D இன்ட்டு C3க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா குயின் E3 வந்து விளையாடுறாரு. சிறந்த மூவ் இங்கே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து E2ல வைக்கிறது. ஜஸ்ட்டு இந்த த்ரெட்டை அப்படியே வந்து வச்சுருக்கிறது. ஐடியா என்ன அப்படின்னா இந்த இடத்துல குயின் E2க்கு அப்புறம் நைட் டு D4 தான் வந்து பெஸ்ட் மூவ். ஏன்னா நைட் டு D4க்கு அப்புறம் நீங்கள் நைட்டை வெட்டியே ஆகணும். ஸோ நைட் டேக்ஸ் D4, குயின் டேக்ஸ் D4. அதுக்கப்புறம் கூட நம்மளால் வெட்ட முடியாது. சப்போஸ் நீங்கள் வெட்டிங்க அப்படின்னு சொன்னால் குயின் டேக்ஸ் F4 இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் பிளாக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதனால் திரும்பவும் நம்ம வந்து குயினை தான் அட்டாக் பண்ணணும். பிஷப் E3, திரும்ப குயின் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் அப்போ நீங்கள் வெட்டுவீங்க. அதுக்கப்புறம் அவர் A3யில் வெட்டுவார். பட் இருந்தாலும் இந்த பொசிஷன் வந்து ஒயிட் வந்து பெட்டராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த பொசிஷனில். அவர் வந்து குயின் E3 குயின் ட்ரேட் பண்ணிடலாம். 4க்கு அப்படியே இருக்கட்டும், குயின் ட்ரேட் பண்ணிட்டா நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த இடத்துல தான் சொன்னேன். இது வந்து 15வது மூவ். அடுத்த ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மூல கேமே வந்து முடிய போகுது. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்க இந்த ஆட்டத்தை நம்ம கன்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, நம்ம சண்டே நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் தான் இது. ஸோ வாரம் நம்ம சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளப்பில் வந்து டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 10+5 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்விஸ். ஸோ ப்ரைஸஸ் வந்து செஸ் புக்ஸ் அண்ட் செஸ் செட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து பங்கேற்கலாம். மார்ச்சோட எண்டில் அதிகப்படியான கிளப் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ட்ராஃபியும் வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதத்துல இருந்து. ஸோ அதனால் மறக்காமல், அல்லது உங்களால் வந்து கலந்துக்க முடிஞ்சால் நீங்களும் கலந்துக்கோங்க, அல்லது யாருக்காவது தேவைப்பட்டால் இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு பகிர்ந்துருங்க. ஸோ குயின் E3க்கு அப்புறம் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா நைட் டு D5 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ நைட் டு D5 இந்த பொசிஷனில் வந்து குயின் டேக்ஸ் B6 விளையாடிடுறாரு. அதுக்கு பதில் அவர் என்ன ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா குயினை E4ல் வைக்கிறது தான் பெஸ்ட் மூவாக இருந்திருக்கும். ஏன்னா திரும்பவும் அந்த ஃபோர்க் இருக்குது, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குயின் டேக்ஸ் B6 விளையாடி இப்போவும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹேங்கிங்கில் இருக்குது. எக்ஸாம்பிள் F4 பிஷப்பு, அதை வெட்டினா D3 பிஷப்பு, அடுத்து A6ல் இருக்கக்கூடிய பிஷப்பு, அல்லது C6ல் இருக்கக்கூடிய நைட்டு, அல்லது A3ல் இருக்கக்கூடிய நைட்டு, இப்படி பல விஷயமும் ஹேங்கிங்கில் இருக்குது. இந்த இடத்துல சொன்ன ஒரு சீரியஸான ஒரு சூப்பரான ஒரு கால்குலேஷன் வந்து ரெண்டு பேருமே பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்பராக. ஸோ B இன்ட்டு A6, நைட் டேக்ஸ் F4, பிஷப் டு E4 போட்டு பின் பண்ணுறாரு. பின் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா A3ல் நைட் ஹேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுக்குறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு C6, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A3. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மூவுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யார் பெட்டராக இருந்தாங்க அப்படின்னா ஒயிட் தான் வந்து பெட்டராக இருந்தாங்க. அதாவது இந்த மூவ் வரைக்கும் D இன்ட்டு C3 வரைக்கும். ஸோ D இன்ட்டு C3க்கு அப்புறம் குயின் E3 எப்போ விளையாடினாரோ அதுக்கப்புறம் பிளாக் வந்து பெட்டர் ஆகிட்டார். அதாவது கால்சன் வந்து பெட்டராக இருக்கிறாரு. ஸோ நைட் டேக்ஸ் F4, பிஷப் E4, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A6, அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் C6, ரூக் டேக்ஸ் A3. அண்ட் இங்கே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரின்சிபல்டாக விளையாடுறது தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல்டாக தான் விளையாடுவாங்க. அஃப்கோர்ஸ் பிளாக்கை நான் சொல்லலை, மேக்னஸ் கால்சன் இங்கே பிரின்சிபல்டாக விளையாடலை. பட் இங்கே ஒயிட் என்ன பிரின்சிபலாக விளையாட, ஃபஸ்ட்டு நம்ம குயின் D2 பற்றி பேசணும். அப்போ கிங் சைட் கேசல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கேஸ்லிங்கை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அதுதான் நம்மளும் வந்து பண்ணணும் நம்மளுடைய கேம்ஸில். இங்கே என்ன ஐடியா அப்படின்னா, இப்போ கேஸ்லிங் வந்து பண்ண மாட்டார். அதுக்கு பதில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னா கிங்கை வந்து இந்த மாதிரி வாக் பண்ணி கொண்டு போயிட்டு H7 வச்சு ரூக்கை இன்வால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பானை வின் பண்ணிட்டு ப்ராப்ளி இஸ் கோயிங் டு வின் த கேம். ஏன்னா என் கேமை பற்றி உங்களுக்கு தெரியும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி பிளாக் பெட்டராகவும் இருக்கிறார், ஏன்னா அந்த பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதனால் இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவ் விளையாடுறாரு, குயின் சைட் கேஸ்லிங். இது வந்து பார்த்திங்கன்னா என்ஜினோட டாப் ரெக்கமெண்டட் மூவ், குயின் சைட் கேஸ்லிங். இந்த பொசிஷனில் மேக்னஸ் வந்து டாப் மூவ் ஆனால் கிங் டு G8 விளையாடுறாரு. ஐடியா என்ன, கிங் H7 அண்ட் தென் த அதர் ரூக் இஸ் கமிங் இன் டு த கேம்.
என்னங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அல்லது இங்கே நிறைய பேர் நம்ம ஏன் வந்து டைரெக்டாக கிங் E7 விளையாடக்கூடாது அப்படின்னா, இது வந்து ட்ரா ஆகிடும். ட்ரா பை ரிப்பிட்டேஷன் பண்ணலாம். ஏன்னா செக்கு திரும்ப கிங் E7 திரும்ப செக்கு திரும்ப அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் கிங் டு G8 விளையாடுறாரு. கிங் டு G8க்கு அப்புறம் ரூக் டு D8 செக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு மூவ் ஆர் 2 மூவ் தான் இருக்குது. ஒன்று கிங்கை மூவ் பண்ணுறது, இன்னொன்று பிஷப்பால் பிளாக் பண்ணுறது. ஆனால் இதில் ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் கேமை வந்து மேக்னஸ்க்கு ஃபேவராக கொண்டு போகும். அது வந்து பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணுறது. ஏன்னா பிஷப் வச்சு பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிங்கை நம்ம G7க்கு மூவ் பண்ணிக்கலாம் லேட்டராக. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா பான்ஸ் லைக் G2 பான், அடுத்து A2 பான், இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபைனடாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கிங் டு B1 விளையாடினா கூட நம்ம நைட் டேக்ஸ் G2 விளையாடலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா C2 செக், கிங் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் A2 செக், கிங் B3, வி கேன் ஈவன் டேக் ஆன் A2. ஸோ இப்படி F2, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வினிங் திஸ் கேம். ஆனால் இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கிங்கை வந்து H7க்கு புஷ் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கம்ப்யூட்டர் வந்து இது வந்து 11 மூவ் நம்ம செக்மேட் பண்ணலாம் சொல்லுது. பட் அவ்வளோ மூவ் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லா மூவ் நம்ம எக்ஸாக்டாக கம்ப்யூட்டர் மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி இந்த செக்மேட்டை கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிச்சி பார்க்கலாம். ஒரு சாக்ரிஃபைஸ் பார்த்துருவீங்க. இன்னொரு சாக்ரிஃபைஸ் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா எப்படி மேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு அது பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டிங் பேட்டர்ன் தான் அது. ஸோ நைட் டு G5 செக்கு டு ஓப்பன் த லைன் அகெயின்ஸ்ட் த கிங். ஸோ ஏன்னா கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோரே கிடையாது. இதுதான் வந்து பிரச்சனை ஆகிடுது. ஸோ H/G5 வந்து ஃபோர்ஸ்டு. H/G5 செக்கு, நைட் H5 வச்சு பிளாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி, இந்த கேமை பார்த்தவங்களுக்கு, ஏன் பிஷப் வச்சு பிளாக் பண்ணல? பிஷப் வச்சு பிளாக் பண்ணிங்கன்னா ரூக்கால கேப்சர் பண்ணி செக்கு கொடுக்க போகிறோம். கிங் G7, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடுத்த மூவில் செக்மேட் இருக்குது. ஸோ இதனால தான் பிஷப் வச்சு பிளாக் பண்ணும்போது மேட் சீக்கிரமாக நடக்கும். அதில் ரொம்ப லாஜிக்காக நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா another brilliant rook sacrifice, rook takes H5 check. ஸோ G/H5 opening the line for the bishop and then bishop E4 check. ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது மேக்னஸ்க்கு. அவர் அதையும் விளையாடுறாரு. பான் டு F5 விளையாடுறாரு. F5 விளையாடுனதுக்கப்புறம் E takes F6 en passant and it's a checkmate. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மேட் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ரேரஸ்ட் செக்மேட்னு சொல்லலாம். இது மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ en passant பண்ணி ஒரு செக்மேட்டை டெலிவரி பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த இடத்துல en passant பண்ணாலுமே பிஷப் தான் வந்து செக்மேட்டை வந்து டெலிவரி பண்ணுது. பட் செஸ் ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எந்த பீஸ் வந்து நமக்கு செக்கு கொடுக்குதோ அதை தான் நம்ம வந்து எந்த பீஸை மூவ் பண்ணதுனால நமக்கு அந்த செக் வருதோ அதுதான் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இங்கே en passant பண்ணதுனால தான் இங்கே செக்மேட் நடக்குது. ஸோ சூப்பரான ஒரு செக்மேட். ஜஸ்ட் 26 மூவில் மேக்னஸ் கால்சன் வந்து தோற்றுருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம வந்து மேக்னஸ் வந்து 20 மூவில் வந்து தோற்ற கேம்லாம் கூட இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் வந்து அவங்க ஆப்போனன்ட் பண்ணியிருப்பாங்க. லூயிஸ் சூப்பி அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிலியன் கிராண்ட் மாஸ்டர். இன்கேஸ் நீங்கள் அந்த கேமை பார்க்கல அப்படின்னா அந்த கேமை நான் வந்து லிங்க் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில். நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஆட்டங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் பண்ணுங்கள். நம்ம அந்த கேமை வந்து மற்றவங்களுக்கும் காமிப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.